வசிக்கிற இடத்துல சரி, பிசினஸ் பண்ற இடத்துல சரி, யாராவது பகைக்கிறாங்க அப்படின்னா உங்க வழியை சிந்தித்து பார்த்து, உமக்கு பிரியமா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. ஆண்டு சொல்றபடி செய்யுங்க. தன்னால ஒப்புரவாக்கி உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. ஆமா, ஆரம்பத்துல நான் ஊழியம் செய்யற போது என்னை அடிக்கணும், இவன் கிறிஸ்தவ மதத்தை பரப்புறான்னு வந்தவங்க இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. எந்த ஃபங்க்ஷனாலும் முன்னால வந்துருவாங்க, வந்து சந்தோஷமா பேசிட்டு போவாங்க. இவங்க மனசெல்லாம் ஆண்டவர் மாத்திட்டாரு. அப்ப நம்முடைய வழிகளை சரிப்படுத்தினா ஆண்டவர் சூழ்நிலைகளை சரிப்படுத்துவார். அப்போ ஒப்பு கொடுக்கறீங்களா? உங்களுக்குள்ள பகை, உங்களுக்குள்ள கோபம், எரிச்சல் அதெல்லாம் இருக்கக்கூடாது. சத்துருக்களை நேசிக்கிற அன்பு இருக்கணும். மன்னிக்கிற அன்பு இருந்தா காரியத்தை கர்த்தர் தலைகளா மாத்திடுவார். அப்படி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கிறேன். என்னை சுற்றிலும் என்னை பகைக்கிறவர்களும் என்னோடு ஒப்புரவாகி நாங்கள் சமாதானமாய் இருக்கும்படிக்கு நீர் ஆசீர்வதி.